ஹாய் ஒருவன் சாரி எங்கள் பசங்களுக்கு கொஞ்சம் நடத்திக்கிறதுலாம் டைம் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பார்க்குறதுனால என்ன யூஸ்ஃபுல் அப்படின்னா, இது ஒரு ஜூன் கொஷின் பேப்பர். நான் எப்போவுமே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், 12th சொல்லியிருக்கேன். என்னென்னா ஒரு 5 மார்க் இல்லை 2 5 மார்க் பக்கம் இந்த கொஷின் பேப்பர்லேருந்து வரும் அண்ட் 2 மார்க் ஒன்று வரும். சரிங்களா? அதனால் இதே கொஷின் பேப்பர்லேருந்து நமக்கு ஒரு 10 மார்க் பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கொஷின் பேப்பருக்கு எதுவுமே விடாதீங்க. எல்லா சம்மும் தெரியுதான்னு செக் பண்ணிக்கோங்க. 1 மார்க் விட்டுருங்க. 1 மார்க் வந்து நான் எப்படி 14 out of 14 அடிக்கணும்னு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். 10 மணிக்கு மேலே ஏன் சார் போடுறீங்க, நேரமாக போட மாட்டேங்கன்னு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் தயவுசெய்து அந்த 1 மார்க்கோட வீடியோ பாருங்கள். அந்த ட்ரிக்கு நான் சொல்லி கொடுத்தேன்னா 14க்கு 14 அடிச்சிடலாம். அடுத்த வீடியோ நான் போடுறேன். எனக்கு கம்பல்சரி சேர்த்தி போடுறதில்ல. ஓகே, இப்போது இதிலுக்கு எல்லா சம்மும் தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. A cross B, B cross A தெரியும். இது பாருங்கள், பில்டர் ஃபார்ம் இதெல்லாம் தெரியும். ஃபார்ம் 3 ஃபார்ம் எழுதுவீங்க. செட் பில்டர் ஃபார்ம், ரூஸ்டர் ஃபார்ம், A power B, B power A, GP 7th term கண்டுபிடிச்சிருவீங்க. அப்புறம் எஸ்கூடர் வேல்யூ தெரியும். அப்புறம் ஃப்ரஸ்டம் சம் தெரியும், இதுவும் ஈஸி தான். அதுக்கப்புறம் வந்து ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது, அப்புறம் இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கிறது, அப்புறம் தீட்டா சம்மு. அதுக்கப்புறம் பாருங்கள், கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் 8 ஃபைண்ட் எக்ஸாம்பிள் 7.2. அதுக்கப்புறம் R = L - S யூஸ் பண்ணுறது கேட்டிருக்காங்க. 2 காயின் டாஸ்ட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கம்பல்சரி ஈஸி 2 டைம் ஏவை இன்ட்டு பண்ணால் 1001 வரணும், அதுதான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஏரோ டயக்ராம் வந்துக்கிட்டு FOG கேட்டிருக்காங்க. சரிங்களா? எக்ஸைஸ் சம். HCF கேட்டிருக்காங்க. ரேகா சம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ரூட் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரேகா சம்மு, ஸ்கொயர் ரூட் சம்மு கேட்டிருக்காங்க. அடுத்தது இது A² - 5A + 7i2 கேட்டிருக்காங்க. பித்தகாரஸ் தியரம் கேட்டிருக்காங்க. இந்த வருஷம் தேல்ஸ் தியரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டுமே பார்த்துக்கோங்க. கோஆர்டினேட்டரில் எல்லா கோஆர்டினேட்டரும் பாரு, கே கண்டுபிடிக்கிறதும் பாரு. அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த சம்மும் பார்த்துக்கோ, ஷிப் சம்மும் பார்த்துக்கோ, மேன் விண்டோவும் பார்த்துக்க. அப்புறம் டாய் சம்மு நம்ம எல்லாம் அருள் கிருள் எல்லாமே பார்த்துருங்க. வெசலு, கேப்சூல் எல்லாம் பார்த்துருங்க. அண்ட் ஐஸ்கிரீம் சம் எல்லாம் பார்த்துங்க. ஐஸ்கிரீம் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அலுமினியம் சிலிண்டர் கேட்டிருக்காங்க, இதையும் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் ஃப்ரஸ்டம் சம்மு, கிளாஸ்க்குள்ளே கிளாஸு, உடன் பீஸு, பெட்ரோலு, மில்க்கு எல்லாம் பார்த்துருங்க. அப்புறம் லாஸ்ட்டில் 2 days சம் கேட்டிருக்கேன். நமக்கு 8.4 இருக்க 2 day தான் வரும்னு நினைக்கிறேன். பட் ஈஸியாக தான் கேட்பாங்க. சரிங்களா? இதோட ஈஸியாக தான் இருக்கும். லாஸ்ட் சம் வந்து 12வது சம் 5.4 முடிஞ்சால் அதை பார்த்துருங்க. ஓகேவா? அண்ட் நமக்கு ஒரு 2 tangent சம் கேட்டிருக்காங்க. சிமிலர் ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க. அண்டு நேச்சர் ஆஃப் ஃப்ரூட் கேட்டாங்க. அண்ட் ஸ்கூல் சம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸ்கூல் சம் ஈஸி தான். டேரெக்டில் ஒன்று கேட்டுருவாங்க. ஸோ இதே மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர் நாளைக்கு இருக்க போகுது. இதை விட ஈஸியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கன்ஃபார்மாக நல்லா எழுதிட்டு வாங்க. நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் யோசிங்க. இந்த கொஷின் பேப்பர் கண்டிப்பாக வந்து பாருங்கள். இந்த கொஷின் பேப்பர் நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் சும்மா நீங்கள் போய் க்ரோமில் அடிச்சிங்கனாலே வரும். ஜூன் 2025 கொஷின் பேப்பர் எல்லாம் தெரியுதான்னு செக் பண்ணுங்கள். இதுலேருந்து 10 மார்க் கேரண்டி. சரிங்களா? தேங்க்யூ.